ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இந்தியா முழுக்க சமையல் எரிவாயு சிலிண்டர், அப்புறம் வணிக நிறுவனங்கள்ல பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர் இதெல்லாம் கடுமையான தட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் மாவட்டங்கள்ல, தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டது அப்படின்னு தான் சொல்றாங்க. சென்னை, பெங்களூர் போன்ற இடங்கள்ல ஹோட்டல்ஸ் நடத்துறவங்க பெரும் கவலைக்குள்ளாகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. போரினுடைய மோசமான அறிகுறியாக 2 செய்திகள் இன்னைக்கு நாளிதழ்கள்ல பார்க்க முடியுது. ஒண்ணு சிலிண்டர் தட்டுப்பாடு, இன்னொன்னு இந்திய ஏற்றுமதி 92,300 கோடி ரூபாய் அளவுக்கு சரியும் அபாயம் அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி வரை சரியும் அபாயம் அப்படின்னு ஒரு செய்தியும் இருக்கு. போர்னா போர், ஆயுத பயன்பாடு, மக்கள் உயிரிழப்பு, வீரர்கள் உயிரிழப்புன்னு மட்டுமே தான் பலருடைய மைண்ட்ல இருக்கு. இது சுற்றி ஏராளமான விளைவுகள் போர் காரணமாக இருக்குங்கிறத கொஞ்சம் ஹைலைட் பண்ண வேண்டியது அவசியம்னு தோணுது சார். அதனால இந்த செய்தியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஆமா, ஏன்னா இப்ப இந்த குளோபிஸ் வில்லேஜும் பாங்க, அந்த காலத்தில் கண்ணியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளிர்னாரு. அது கல்ச்சரல் ரிலேஷன் அவர் சொன்னது. இன்னைக்கு அது கமர்ஷியல் ரிலேஷன்ல உண்மை ஆயிருச்சு. பல ஆண்டுகளுக்கு முன்னாடி உண்மை ஆயிருச்சு. ஒரு பகுதியில் உள்ளது இன்னொரு பகுதியை பாதிக்கும் அப்படிங்கிறது. இந்த ஹெர்முஸ் இது வழியா, நீரிணை வழியா வர்றது பாக் ஸ்ட்ரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பாகிஸ்தான் பாக் ஜலசந்தி அப்படின்னு சொல்லுவோம். இங்க இலங்கைக்கும் இருக்கிறது சின்ன ஆமா, நீரிணைன்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. அந்த இது அங்க நமக்கு வர்ற சிலிண்டர்ல 50% மேல நம்ம சோர்ஸ் பண்றது கத்தார்ல இருந்து. இப்ப இந்த கத்தார்ல இருந்து இங்க எதுவுமே வர முடியாதபடி இவங்க அடைச்சு வச்சிருக்காங்க. உலகத்துடைய டோட்டல் ட்ரேட்ல ஆயில் அண்ட் கேஸ்ல 20% அது வழியா நடக்குது. அதனால அவங்க எல்லாருமே பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஈரானுக்கு ஓப்பனா சைனா சப்போர்ட் பண்ணதுனால சைனாவுக்கு போற கப்பலை மட்டும் நாங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இதனால எல்லா நாடுகளுமே பாதிக்கப்படுது. நம்ம நாடு ரொம்ப சிவியரா பாதிக்கப்படும், அதுல சந்தேகமே கிடையாது. இப்ப இதுல எல்லாம் நீங்க சொன்னீங்க, இவங்க ஹோட்டல் ஓனர்ஸ் எல்லாம் சென்னையில கவலை தெரிவிச்சிருக்காங்கன்னு. இதுல பெங்களூர்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஹோட்டல் எல்லாமே பெங்களூர் ரெஸ்டாரண்ட்லாம் க்ளோஸ்ட். சாப்பாடு கூடிய சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இது இன்னும் இப்போ கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல இருந்து நாங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம் வாங்குறதுக்கு. அது வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்போ ஆஸ்திரேலியா இருந்து வந்ததுன்னா இட் இஸ் நாட் டிபெண்டன்ட் ஆன் ஹெர்முஸ் ஸ்ட்ரெய்ட்ஸ். ஆனா சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அதனால இந்த பிரச்சனைகள் இருக்கு. இது இந்திய அரசு ஏற்படுத்திய பிரச்சனை அல்ல, ஆனா இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உண்மைதான். ரொம்ப சீரியஸான பிரச்சனையா போறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அதுக்குள்ள அந்த ஹெர்முஸ் ஸ்ட்ரெய்ட்டை அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணாதான் உண்டு. இந்திய அரசு இதுல வேற என்ன சார் பிரச்சனையை உண்டு பண்ணுது? ராகுல் காந்தி ரொம்ப கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. நாடாளுமன்றத்துல இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு முடிவோட அரசு அனுமதிக்க மாட்டேங்குது. ஏன்னா மோடி செய்த சமரசங்கள், விட்டு கொடுத்தல்கள் அல்லது இந்தியாவுக்கு பாதகமான விஷயங்கள் இதெல்லாம் விவாதத்துல வந்துரும் அப்படிங்கிறதுனால அதை பேசுவதற்கே அனுமதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசும்போது அதுல உண்மை இல்லை அப்படின்னா பிரதமர் விவாதத்தை அனுமதிக்கணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பார்த்தோம், இவர் ஓப்பனா கொக்கரிப்பதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் அமெரிக்க அதிபர் நான் நினைச்சேன்னா மோடியுடைய அரசியல் வாழ்வு அசமனம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி கொக்கரிக்கிற குரல்ல பேசினார். இது ரொம்ப நமக்கு கேவலம். நம்முடைய நாட்டு பிரதமர் பத்தி இன்னொருத்தர் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது. அப்ப அந்த நேரத்துல பிரதமர் தலையிட்டு தன்னுடைய நிலைமை தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். அது தவிர அமெரிக்கன் ட்ரேடு அக்ரிமெண்ட் ஏன் இந்த மாதிரியான ஒரு அக்ரிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி பல விவாதங்கள் இருக்கின்றன, பல கேள்விகள் இருக்கின்றன. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். இப்ப ராஜ தர்மம்னு சொல்லி அடிக்கடி வாஜ்பாய் பேசுவார். அவர் சேர்ந்திருந்த கட்சி ஒரு பக்கம் இருக்கட்டும், கட்சியுடைய கொள்கை ஒரு பக்கம் இருக்கட்டும், ராஜதர்மம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் சொல்லுவாரு. குஜராத்லயே அவர் மோதி போகணும்னு சொல்லி தான் சொன்னார். அந்த குஜராத் கலவரத்துக்கு அப்புறம் அவர் ஈராக் போர் சமயம் அவர் தான் பிரதம மந்திரியா இருந்தார் நினைக்கிறேன். முழு விவாதம் நடத்தப்பட்டது. அரசு ஒரு அறிக்கையோட நிப்பாட்டல, முழு விவாதம் நடத்தப்பட்டது.
அந்த மாதிரி வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இப்ப நம்ம எல்லாமே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்றவங்க, ஆனா அப்படி செய்யாம இவங்க விருப்பப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்ன செய்ய முடியும் நம்மளால அப்படிங்கிற ஒரு அயர்வு தான் ஏற்படுது. தர்மம் அப்படின்னு வேற சொல்லிட்டீங்களே சார், அதனால தாண்டி போக முடியல. ராஜ தர்மம்னா அவங்க வந்து சனாதன வழிமுறைகளின்படி ராஜாக்கு இடப்பட்டு வைக்கக்கூடிய கடமைகளில் இருந்து அவர்கள் தவறிவிட்டார் அப்படிங்கிற பொருள்ல தானே வாஜ்பாய் சொல்றாரு. கான்ஸ்டிடியூஷனல் லைபிலிட்டி அல்ல கான்ஸ்டிடியூஷனல் பொறுப்பு, அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு ஒரு பொருள்ல சொல்றாரா அவரு? இல்ல, அவர் அந்த பொருளுக்கு வர்றாருன்னு சொல்லிக்கலாம். அந்த பொருளை சொல்லல, அந்த பொருளுக்கு தான் வர்றாரு. ஏன்னா அவர் சொன்ன ராஜதர்மம்ங்கிறது வந்து முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறையென்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன வள்ளுவத்தோட ஒத்து போற ராஜதர்மத்தை பத்தி தான் அவர் பேசினார். அதனால அதுக்கு பக்கத்துல வந்தாரு. ஆனா நீங்க சொல்றது சரி, அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இதுல பேசியிருந்தா இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அப்போ ஏன்னா அவர் அதை ராஜதர்மம் காப்பாற்றப்படவில்லைன்னு சொன்னாருன்னு சொல்லும் போது அவர் வாஜ்பாயுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு அக்செப்டபிலிட்டியை நம்ம உருவாக்குறோம். இல்ல அக்செப்ட் நான் எப்படி பாக்குறேன்னா, அவ்வளவாவது சொன்னார் அவரு. அக்செப்டபிலிட்டி உருவாக்கல, அவ்வளவாவது சொன்னாரு. இவர் அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு, செய்யவும் மாட்டேங்கிறாரு. இதுல விவாதம்னு வந்தா பல்வேறு கேள்விகள் எழுப்பப்படும் அப்படின்னு சொல்றாரு சார். கேள்விகள் என்ன எழுப்புறாங்க? இவர் ஒருவர் தான் கேள்வி எழுப்புறாரு, வேற யாரு கேள்வி எழுப்புறாங்க? அங்க நாடாளுமன்றத்தினுடைய செயல்பாடே கிட்டத்தட்ட வந்து முடக்கப்பட்ட நிலைக்கு வந்துடுச்சு. இவர் எதையும் கேள்வி எழுப்புற மாதிரி பேச தொடங்கினாலும் ஸ்பீக்கர் நிறுத்திடுவாரு, அல்லது எதிர்கட்சிகள் சத்தம் போட்டு நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் மிஞ்சி போனா அந்த நிஷா துபேயா அந்த மாதிரி நிஷிகாந்த் துபே அவர் ஒருத்தர் தான் பேசுவாரு. அவர் ராகுல் காந்திய கை வேற கால் வேற பிச்சு போடுற மாதிரி ஒரு பேச்சு ஏதாவது பேசுவாரு, அவதூறுகளாக பேசுவாரு. அதுதான் நடக்குது ரெகுலரா. அப்ப எந்த விவாதத்தை இவர் விரும்புகிறார், எந்த விவாதத்துக்காக குரல் கொடுக்கிறார்? அதாவது இப்படியெல்லாம் அவங்க பேசுவாங்கனால விவாதத்தை எழுப்பக்கூடாதுன்னு இவர் சொல்ல முடியாது. என்ன அப்படி பேசினாலும் பரவாயில்ல. என் நாடாளுமன்றத்துல விவாதத்தை பேப்பர்ல வர்றது 4 நாள்ல காணாம போயிருது. ஹிந்து மாதிரி எத்தனை பேப்பர் வந்து 150 இயர்ஸ் ஆர்கைவ்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா நாடாளுமன்றத்துல பேச எல்லாமே வந்து இட் கோஸ் ஆன் ரெக்கார்ட். அது ஆவணப்படுத்தப்படுகிறது. இப்போ இவர் வந்து ராகுல் காந்தியை மாறி மாறி தேசத்துறைன்னு சொன்னா கூட, அவர் தேசத்துறைன்னு சொல்றதுக்கு என்ன காரண காரியம் இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்பும்போது அவங்ககிட்ட பதில் இல்லை. இது எல்லாமே ஆவணப்படுத்தப்படுகிறது. அதனால வந்து விவாதங்கள் நடத்தணும்னு சொல்லி ராகுல் காந்தி கேட்கறது சரிதான். மற்றபடி காங்கிரஸ் எழுப்பக்கூடிய இந்த பிரச்சனைக்கு ரீஜனல் பார்ட்டிஸ்ல இருந்தும் பெரிய அளவுல இது போன்ற விஷயங்கள்ல குரல் வருதாங்கிறது சந்தேகமா இருக்கு சார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக வந்தது, அப்புறம் போர் தொடர்பான விஷயங்கள்லயும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாதிரி, மேற்கு வங்க முதலமைச்சர் மாதிரி 1-2 பேர் வந்து அதற்காக குரல் கொடுக்கிறாங்க. மற்றபடி ஒரு அந்த மெயின் பெல்ட், இந்தியாவினுடைய இதயமாக இருக்கிற பகுதிகளில் எந்த சலனமும் இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன காரணம் சார்? ஹிஸ்டாரிக்கல் ரீசன்ஸ் கூட சொல்லலாம். போஸ்டல் இந்தியாவை ஒட்டி இருக்க மாநிலங்கள்ல வந்து இம்பாக்ட் ஆஃப் குளோபல் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது. வெளி வர்த்தகம் நடந்தது. இவங்க ஆன்மீகவாதிகள் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போறது, அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வருது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அதனால கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்றன. அதனால கான்சியஸ்னஸ், குளோபல் கான்சியஸ்னஸ் அந்த காலத்துல இருந்தே இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் இந்தியா இருக்குல்ல, ஹார்ட் ஆஃப் இந்தியா, அதுல எல்லாத்துலயுமே பிரிட்டிஷ் ரோல் இருந்தது கிடையாது. அந்தந்த நவாபுகள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு வந்து தங்களுக்கு பற்றின கவலையை தவிர வேற கவலை எதுவும் இல்லாம இருந்ததுங்கிறது உண்மை. அது கண்டினியூ பண்ணுது. அதுக்கு பிறகு சார், நேற்று நம்ம பேசணும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு விஜய் வருவதற்கு உள்ள வாய்ப்புகள் அப்படின்னு, அந்த மாதிரி செய்திகள் வருதுன்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. நாளைக்கு 11ஆம் தேதி திருச்சியில் நடைபெற இருக்கக்கூடிய பாஜக மாநாட்டில் பிரதமர் கலந்து கொள்கிறார். அப்போது விஜயோட கூட்டணி குறித்த அறிவிப்பு எதுவும் வெளியிடப்படாது. வெளியிடப்படும்னு வரக்கூடியது எல்லாமே வதந்தி. அவரை கூட்டணிக்கு கொண்டு வரும் விதமாக நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தல அப்படின்னு தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. இப்படித்தான் பல விஷயங்கள் நடக்கலன்னு சொன்னாரு. ஆனா அது எல்லாமே அதுக்கப்புறம் நடந்திருக்குது. அது ஒரு பக்கம். இந்த ப்ராசஸ்ல வந்து சிபிஐ சமன் வந்திருக்கு விஜய்க்கு. அவரு 15 நாள் அவகாசம் கேட்டிருக்கிறாரு. எலக்டோரல் ஒர்க் இருக்கிறதுனால வர முடியாது. அப்படியே நீங்க தள்ளி ஒரு வாரம் தள்ளி சென்னையில வச்சீங்கன்னா நாங்க கோஆபரேட் பண்றேன், அதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு.
அந்த 15 நேரடியாக வர்றதுக்கு அவங்க எக்ஸாம் பண்ணிட்டாங்க போல தெரியுது. அதே அந்த சம்மன் சிபிஐ சம்மன் கரூருக்காக ஒரு பக்கம், ஜனநாயகன் மறு தணிக்கையை திடீர்னு தள்ளி வச்சிருக்கிறாங்க, இன்னும் தள்ளி வைக்கிறாங்க. அவங்க உட்கார்ந்து பார்க்க கூட மாட்டேங்கிறாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் சொந்த வாழ்க்கையில உண்டான பிரச்சனையும் அப்படி சுத்திக்கிட்டே இருக்குது. அவரை எல்லா தரப்புல இருந்தும் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அல்லது அப்படி ஒரு பிம்பம் வந்து அவருக்கு அனுதாபம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இதெல்லாம் நடக்குதாங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு சார். நெருக்கடிக்கு தன்னை ஆளாக்கி கொள்கிறார். அவருடைய சொந்த பிரச்சனையை பொறுத்த மட்டும் அதுதான் நடக்குது. அரசியல் ரீதியா வந்து பார்த்தோம்னாலும் அவர் வந்து இன்னைக்கு வந்து அவருடைய அரசியல் கட்சி ஆஸ் ஆன் டேட் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதனால தனியா இருந்து அவங்களால வந்து ஆட்சி அமைக்க முடியாது. அது அவருக்கு தெரியும். வெளியில என்ன பேசிக்கிட்டாலும் சரி அவருக்கு தெரியும். இவங்க வந்து பாஜக மாநில தலைவர் சொல்லியிருக்காரு, அவர் அப்ரோச் பண்ற பிரச்சனையே கிடையாது அப்படின்னு. KS ராதாகிருஷ்ணன் பிஜேபியில் இருக்காரு. அவர் வந்து சொல்றாரு, இவரை வச்சு ஆந்திராவுடைய டெப்டி சிஎம் வச்சு நாங்க வந்து பேசுனது நிஜம்தான், முயற்சிகள் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் இன்னொரு நியூஸ் என்னன்னா, செய்தி தொடர்பாளர் ஒருத்தர், பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒருத்தர் இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டார்னு சொல்லி, ஆமா, அவர் வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பக்கம் அந்த முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியுது. நம்ம நேற்று பேசும்போது கூட நான் சொன்னேன், வெறும் வதந்தின்னு நான் நினைக்கல, இந்த முயற்சிகள் நடக்குது. இன்னைக்கு ஏன் இவங்க வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா, நான் என்ன நினைக்கிறேன், இன்னும் விஜய்கிட்ட வந்து ஃபர்ம் ஆன்சர் வரல. அப்படி இருக்கும்போது நமக்கு லாஸ் ஆஃப் ஃபேஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் இந்த சிபிஐ சம்மன்கிறது வந்து முதல் தரம் அவர் போன போதே சிபிஐட்டு இருந்து அவர்கிட்ட சொன்னாங்க, மறுபடியும் உங்களை கூப்பிடுவோன்னு சொன்னாங்க. அதனால விசாரணை வந்து அந்நேரம் முற்றுப்பெறல. இந்த நேரத்தில் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறது வந்து சொல்லலாம், ஒரு ப்ரெஷரா இது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் நிச்சயமாக எழும். ஆனால் இட் இஸ் ஒரு விசாரணை முற்றுப்பெறவில்லை என்பதனால் அவர் நிச்சயமாக அழைக்கப்படுவார். அவர் கேட்டுக்கிறது வந்து நியாயமான ஒரு கோரிக்கை தான். எதுக்காக வேண்டி நான் டெல்லிக்கு வர வேண்டியதில்லை, நீங்க இங்கேயே என்னுடைய விசாரணை வச்சுக்கலன்னு அதை அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் மேல எந்த இதுல வந்து விசாரணை நடக்குதோ அந்த விசாரணை நடத்தக்கூடிய அந்த குழு, அந்த யூனிட் வந்து இதுல கிடையாது, சென்னையில கிடையாது. ஆனா அந்த யூனிட்டை அப்படியே சென்னை கூட்டு வர முடியும், அல்லது அந்த யூனிட்டுடைய தலைவரை வந்து இங்க சென்னை கூட்டு வந்தா விஷயம் முடிஞ்சிடும். அது வந்து முடியாத ஒரு காரியம் கிடையாது. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கணும். இன்னொரு இது என்னன்னா, எக்ஸ்ட்ரீம் வியூ என்னன்னா, இவர் ஏன் போக மாட்டேங்கிறாரு அப்படின்னா, ஒருவேளை அங்க போனா நம்மளை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா ஏதாவது காரணத்தினால் என்ன நடக்கும்? இங்க யாரும் அந்த மாதிரி அரெஸ்ட் பண்றதுக்கு துணிய மாட்டாங்க சென்னையில வச்சு, அப்படிங்கிற சிந்தனை இருக்குமா? இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரீம் கெஸ். என்ன நடக்கும்னு சொல்லி நமக்கு தெரியாது. நிச்சயமா வந்து ஆளுங்கட்சி வந்து அழுத்தம் கொடுக்கும். இதுக்கு முன்னாடி அவங்க கொடுக்காத அழுத்தமா மற்ற கட்சிகளுக்கு இவருக்கும் அந்த அழுத்தம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அடுத்த ஸ்டெப்பா அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தனியாக நின்றால் நீங்க வெற்றி பெற முடியாது, அதனால கூட்டணிக்குள்ள வந்துடுறதுதான் நல்லது. 50 தொகுதிகள், துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னுலாம் தலைவர்கள் வாயிலிருந்து அந்த குரல் வரலையே தவிர, அவர்களுடைய கண்களும் காதுகளுமாக இருக்கக்கூடிய தொண்டர்களிடத்துல இருந்து எல்லாம் வருது. அதுக்கு என்ன பொருள் தெரியல. அதிமுகவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சிறு அமைப்பினுடைய தலைவர் வந்து அந்த மாதிரி சொல்லி கூப்பிடுறாரு. பாஜகல வேறு ஆபீஸ் பேரஸே நேரடியாக கூப்பிட்டாங்க. நயினார் நாகேந்திரன் மறுக்கிறாரு, தமிழிசை சவுந்தரராஜன் கூப்பிடுறாங்க, பிரசாத் கூப்பிட்டாரு. இப்ப பிரசாத் மேல நடவடிக்கை எடுத்துட்டாங்க, ரைட்டு. ஆனாலும் அந்த அழைப்பு அப்படியே இருக்கா அப்படிங்கிறது தெரியல. வாய்தான் பேசணும்னு இல்லைன்னு அந்த காலத்திலேயே தஞ்சை ராமையாதாஸ் வந்து பாடியிருக்காரு, கண்களும் கவி பாடுதே அப்படின்னு பாடியிருக்காரு. அதனால நீங்க சொன்னீங்கல்ல, கண்களாகவும் காதுகளாகவும் இருப்பவர்கள் பேசுகிறார்கள். அதுக்கப்புறம் நேற்று திருச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம் சார், அது மிகப்பெரிய அளவுல அந்த கூட்டம் இருந்தது. அதுல 3 மாதமாக திமுக மாநாடுகள் போட்டுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய வரவேற்பு இது வந்து லாஸ்ட் ஓவர்ல லாஸ்ட் பால்ல வின்னிங் ஷாட் அடிக்கிற மாதிரி இந்த மாநாடு இருக்கு. உங்களுடைய வரவேற்பு மிகுந்த உற்சாகத்தை அளிக்கிறது, அதுவே என்னுடைய வயதையும் குறைக்குது அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக முதலமைச்சர் தன்னுடைய பேச்சை தொடங்கினாரு. 200 ஏக்கர்ல மாநாடு நடத்துறாங்கன்னாலே 200 தொகுதிகள்ல நாம வெற்றி பெற வேண்டும்ங்கிறத உங்களுக்கு நினைவூட்டும்படிதான் இருக்கு அந்த 200ங்கிற நம்பர் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும்
அதாவது சினிமால தான் சொல்லுவாங்க, அந்த ஒரு லொகேஷன்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் சினிமாவை என்ரிச் பண்றதுக்காக, அந்த ஷார்ட்டை என்ரிச் பண்றதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு. மாநாடுகள், அந்த ஊரு, அந்த அதை சுத்தி இருக்கக்கூடிய சூழல் எல்லாவற்றையும் பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு முதலமைச்சர் பயன்படுத்த தொடங்கி இருக்கிறாரா அப்படிங்கிற எண்ணம் வருது அவருடைய வரிசையா. முதல்ல ஆரம்ப இன்ட்ரோடக்ஷன் ஃபுல்லாவே அப்படிதான் இருந்தது. நீங்க அந்த ஸ்பீச்சை கேட்டிருப்பீங்க சார், அவர் எப்படி பாக்குறீங்க சார்? அதை ஸ்பீச் வாஸ் குட். இவர் கலைஞர் வந்து அந்த இடத்துக்கு தகுந்தபடி இது பேசுவார், ஓமை நயத்தோட பேசுவாரு. ஒரு தடவை வந்து இவங்க வந்து இந்த ஆதிச்சநல்லூர் எல்லாம் பத்தி பேசும்போது பெரும்பாலும் அங்க உள்ள தாளிகள்ல வந்து அந்த கருப்பு சிவப்பு கலர் சேர்ந்த தாளிகள் வந்ததுன்னா, பாத்திரங்கள் இதெல்லாம் வந்ததுன்னா அது பழமையானவை அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சொல்லியிருந்தாங்க சிஎம்க்கு. அவங்க சிஎம் வந்து சொன்னாரு, இந்த கருப்பு சிவப்புன்னு பேசினாலே இவங்களுக்கு ஏன் இவ்வளவு ஆத்திரம் வருது பிஜேபி காரங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அந்த மாதிரி ரெண்டையும் சேர்த்து இணைச்சு பேசுறதுல வந்து கட்டிக்காரு. அதே மாதிரிதான் திருச்சியை பத்தியும் பேசியிருக்காரு, இந்த 200 ஏக்கரை பத்தியும் பேசியிருக்காரு. இது வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கான வாய்த்திறமை இந்த சொற்கள். ஆனா அவருடைய பேச்சு வந்து, அவர் வந்து எங்களுக்கு நீங்க வாக்கு போடுங்கன்னு நான் கேட்கறது எங்களுடைய செயல்களின் அடிப்படையில் கேட்கிறோம், எங்களுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வரிசையா வந்து உதாரணங்கள் வந்து சொல்லியிருக்காரு. யாராலையும் மறுக்க முடியாத உதாரணங்களை சொல்லியிருக்காரு. அனைத்து இந்திய அளவில் இருக்க மாதிரி இங்க வந்து இந்த ட்ரக் ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டில் கூடிக்கிட்டே போகுதுங்கிறது நிஜம்தான். அதுக்கான இதை இவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, சில பிரச்சனைகள் வந்து தே ஆர் நாட் லோக்கல் இஷ்யூஸ். ட்ரக் வந்து அது மாதிரி ஒரு லோக்கல் இஷ்யூ, லோக்கலாகவும் மேனுஃபேக்சர் பண்றாங்க. இந்த கஞ்சா இது மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நார்கட்டிக் ட்ரக்ஸ் வந்து இதுல இருந்து வருது, வெளி நாட்டில இருந்து குஜராத் போன்ற மாநிலங்கள் மூலமா இங்க வருது. இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கு. இதை மீறி என்னென்ன செய்யணும், இளைய சமுதாயத்துக்கு என்னென்ன செய்யணும், அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு என்ன செய்யணும், இன்னைக்கு உள்ள எலக்ட்ரேட் பாப்புலேஷன், இதுல வயசானவங்களுக்கு என்ன செய்யணும், இது மாதிரி சமுதாயத்தின் ஒவ்வொரு அங்கத்துக்கும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசிச்சிருக்காங்க. அதுக்கான திட்டங்கள் வகுத்திருக்காங்க. அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. வெறுமனே திட்டங்கள் வகுத்ததோடு இல்லை, செயல்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுல சில திட்டங்கள் வந்து பெருத்த அளவு வெற்றியை பெற்றிருக்கின்ற, நான் முதல்வன் மாதிரி திட்டம் வந்து பெருத்த அளவில் வெற்றியை பெற்றிருக்கின்றன. இது எல்லாமே வந்து அவர் பேசியிருக்காரு. இது எல்லாமே மறுக்க முடியாத உண்மைகள், ஆதாரங்களின் அடிப்படையில் அவர் வந்து பேசுறாரு, கேட்கிறாரு, ஓட்டு கேட்கிறாரு. அப்படிங்கிறது வந்து வரவேற்க தகுந்தது, ரொம்ப வரவேற்க தகுந்தது. எந்த முகமூடி அணிஞ்சிட்டு வந்தாலும், புதுசா யாரை அழைச்சிட்டு வந்தாலும், ஏவல் அமைப்புகளை கொண்டு மிரட்டினாலும் பாஜகவுக்கு எப்போதுமே தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் அப்படின்னு பேசுறது வந்து பாஜகவின் தந்திரம் தமிழ்நாட்டில் பலிக்காது அப்படின்னு சொல்வது தமிழ்நாட்டு மக்கள் மேல அவர் வச்சிருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கையா, இல்ல அதுதான் உண்மை நிலையா, எப்படி சார்? இல்ல, ரெண்டும் தான். உண்மை நிலை அதுதான். தமிழ்நாட்டு மக்கள் மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கையும் இதை பற்றிய அவருடைய எச்சரிக்கை உணர்வும் ரெண்டு சேர்ந்ததுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து. அதுக்கப்புறம் பிஜேபி வந்து ஏடிஎம்கே முழுங்கிரும்னு சொல்லி அவர் சொன்னாரு, பீகார்ல கோட் பண்ணி சொன்னாரு. அடுத்து வந்து மறைமுகமா பிஜேபி வந்து இபிஎஸ் சொல்லிட்டாரு, எந்த கொம்பனாலையும் அதிமுகவை அழிக்க முடியாது அப்படின்னு, முழுங்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. முழுங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அன்னைக்கே பேசும்போது சொன்னீங்க மிக்கைல் ஷோலக்கோவோட கதைய, திமிங்கிலங்கள் சிறுமீன்களை எப்போதும் விழுங்கும். சிறுமீன்கள் சவடாலா வேணா சொல்லலாம், என்ன யாராலும் விழுங்க முடியாதுன்னு சவடாலா வேணா சிறுமீன்கள் சொல்லலாம். ஆனா திமிங்கிலங்கள் சிறுமீன்கள் சொல்லிடும், சரி என்னை முழுங்கிருன்னு முழுங்கிருன்னு. அதான் அந்த சிறுகதை. பிறகு சார் இதுதான் சார் மெயினா சிஎம் பேசுனது ஒட்டி திரும்ப ரியாக்ஷனும் வர ஆரம்பிச்சிருக்குது. தமிழ்நாட்டுல பாஜகவோட தந்திரம் பலிக்காதுன்னா தந்திரம்னு என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நீங்க தமிழ்நாட்டு அரசியலை, தமிழ்நாட்டு தேர்தலை எதற்கு திரும்ப திரும்ப தமிழ்நாடு வர்சஸ் டெல்லின்னு மாத்துறீங்க? ஒன்றிய அரசுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப முன் வச்சுக்கிட்டே இருக்கு. அதுக்கான பதில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி போன நாடாளுமன்ற தேர்தல் சமயத்திலேயே நான் வந்து நம்ம பேசும்போது சொல்லியிருக்கேன், பிஜேபி திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யவில்லை, அது தமிழகத்தை எதிர்த்து அரசியல் செய்கிறது அப்படின்னு அந்நேரமே நான் சொல்றேன். அதுதான் உண்மை. இன்னைக்கு இவர் வந்து சிஎம் வந்து திரும்ப திரும்ப அதை சரியா பாயிண்ட் அவுட் பண்றாரு. இவங்க வந்து தமிழ்நாட்டை எதிர்த்து அரசியல் பண்றாங்க, அதனால இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏக்குமான தேர்தல் அப்படின்னு அவர் சொல்றது முற்ற முழுக்க உண்மை.
அதுல சந்தேகமே கிடையாது. அதே மாதிரி இன்னைக்கு இதை டச் பண்ணியிருக்காரு, இந்த சட்டமன்றங்கள் ஆயுளை வந்து குறைக்க முடியாது, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்களே, இது ரொம்ப 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 ஆபத்தான ஒண்ணு. நம்முடைய ஃபெடரலிசத்தையே காலி பண்றது. அதை சரியா பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இப்போ ஜஸ்டிஸ் குரியன் கமிஷன் வந்து இவங்க போட்ட கமிஷனை சொல்லியிருக்காங்க, அதை நடத்தக்கூடாது, அதை அனுமதிக்க கூடாது அந்த மசோதாவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இதுல வந்து நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க, சில மாநிலங்கள்ல பேசுறாங்க, மற்றவங்க பேசுறது இல்லைன்னு. இது எல்லாரும் பேசணும். எல்லா மாநில கட்சிகளும் இதை பேசணும். எல்லா மாநில கட்சிகளுக்கும் இதுல வந்து ஆபத்து இருக்கு, அதனால பேசணும். பல விஷயங்கள் வந்து மாநிலங்கள் பேச வேண்டிய விஷயங்களை முன்னெடுக்கிறவரா நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வர் இருக்காருங்கிறது உண்மை. தொகுதி மறுசீரமைப்பு சம்பந்தமா இவர் தான் வந்து மீட்டிங் கூட்டினாரு. நான் இன்னும் அவங்க இதுக்கு ரிமைண்டர் அனுப்பணும்னு நினைக்கிறேன். இவர் ஒரு கடிதம் எழுதினாரு இவருக்கு, ஒரு பிரதமருக்கு, இது சும்மா விவாதிப்பதற்கு தயவுசெய்து எங்களை அழையுங்கள்னு. அவர் அதை ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இவர் இன்னும் 2-3 ரிமைண்டர் வரிசையா 2 வாரத்துக்கு ஒரு ரிமைண்டர் அனுப்பணும். அது தேவைன்னு நினைக்கிறேன். நாளைக்கு திருச்சியில பிரதமருடைய கூட்டம் இருக்கு சார். அதுக்குள்ள வேற ஏதாவது மாற்றம் நடக்குமா? பழைய விசிட்டுக்கும் இந்த டேட்டுக்கும் இந்த விசிட்டுக்கும் இடையில உள்ள காலத்துல என்டிஏல ஏதாவது மாற்றம் இருக்குமான்னு ஒரு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருந்தா, ஒரு மாற்றம் இருப்பதாக செய்திகள் இல்லை சார், சாரி தகவல்கள்ல கிடைக்குது ஒரு புரிதல். 5 இடங்களோட ராம்தாஸ் வந்து அந்த கூட்டணிக்குள்ள போய் சேர்ந்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சுத்திட்டு இருக்குது. இருக்கலாம். இந்த கூட்டத்துக்கு, முதல்வர் கூட்டத்துக்கு 10 லட்சம் பேர் வந்தாங்கன்னு சொல்லி செய்திகள் வந்தாங்க. நான் அடிச்சு சொல்றேன், பிரதம மந்திரிக்கு 10 லட்சம் பேர் வராது, அவங்களால அப்போ ஏற்கனவே அவருடைய மீட்டிங் நடந்த ஊர்லயே உடனடியாக ஒரு நாள் கழிச்சு எதுக்காக கூப்பிடுறாங்க? பிஎம் கூப்பிட்டு அந்த 10 லட்சம் பேரை ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா கூப்பிடுறது ஒரு விதமான பெர்செப்ஷன், பட் லூஸ் பண்றதாகத்தானே சார் அர்த்தமாகுது. முதல்ல கூட்டியிருக்க கூடாது. அல்லது இவங்க வந்து கூட்டத்தை பத்தி பிரச்சனை இல்லை, முதலமைச்சர் அங்க என்ன பேசியிருக்கிறாரோ பேசினது எல்லாத்துக்கும் பிரதமர்கிட்ட இருந்து பதில் வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு அதை மட்டுமே நோக்கமா வச்சு பண்றாங்க. பிரதமருக்கு என்னங்க ஸ்பீச் எழுதி கொடுக்குறாங்க? போன தேர்தலில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மதுரைக்கு வந்தவர், மதுரையை பத்தி பேச வந்தவர், எம்ஜிஆர் மதுரை வீரன் படத்தில் நடித்ததை மறந்துவிட முடியுமான்னு பேசினார். இதெல்லாம் என்ன பேச்சு, என்ன எழுதுறாங்க? இது மாதிரி சம்பந்தம் இல்லாம எழுதி கொடுக்குறாங்க. இங்க வந்து என்ன பேச போறாரோ பார்ப்போம். காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, காஷ்மீர் பியூட்டிஃபுல், காஷ்மீர் பாட்டோட தொடர்புடையது மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய பிரச்சனை மதுரை வீரன் படத்தோட தொடர்புடையதுன்னு திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க சார். கிளிஷே மாதிரி ஆயிடுது. அந்த பழைய வசனம் ஆட்களுடைய அப்போது யாருடைய உதடுகள்ல இருந்து வெளிவந்ததோ அந்த நபர்கிட்ட வர்றது இல்லை, வேற யாராவது அதே டைலாக திரும்ப சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு பவர்ஃபுல்லா இருந்த மாதிரி இன்னைக்கு இருப்பதில்லை. அன்புமணி ராமதாஸ், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு ரஜினிகாந்த் சொன்னதை அந்த ஒரு சொல்ல மட்டும் மாத்திட்டு யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றாரு. ரஜினிகாந்த் தன்னுடைய கூட்டணிக்கு விசுவாசமாக, அன்புமணி தன்னுடைய கூட்டணிக்கு விசுவாசமாக இருக்கிறார். அவ்வளவுதான், வேற என்ன சொல்ல. ஓகே சார். இப்ப ராமதாஸ் ஐயாவுக்கு வேற ஆப்ஷன் இல்லாத ஒரு நிலைமை உருவாக்கிட்டு இருக்கு நினைக்கிறேன். ஆமா, தனியாக நின்று அன்புமணி ராமதாஸ் போடுற இடங்கள்ல மட்டுமாவது கேண்டிடேட் போடணும். போட்டுட்டு இன் பிரின்சிபிள் தமிழ்நாடுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆபத்துகளுக்காக நான் திமுக கூட்டணியை ஆதரிக்கிறேன்னு சொல்லணும். அவர் இயல்பாக இந்த இடத்துல வர முயற்சி பண்ணினாருங்கிறது உண்மையாக இருந்தால், வேறு காரணங்களாலதான் அவர் இந்த கூட்டணிக்குள்ள சேர்க்க முடியல, மற்றபடி எல்லாருக்கும் உடன்பாடுதான் அப்படின்றது உண்மையாக இருந்தால், அவர் வந்து அன்புமணி போட்டியிடும் இடங்கள்ல யாரு நின்னாலும் நிக்கலைனாலும் நானும் நிற்பேன், அவங்கள தோக்கடிக்கணும். மீதி இடங்கள்ல நாங்க திமுக கூட்டணியை ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும். ஆனா அவர் அப்படி சொல்ற மாதிரி தெரியல. அங்க போய் சேர்றாரு. அங்க போய் இதே வேலையை செய்தாலும் செய்யலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியை நான் ஆதரிக்கிறேன், அன்புமணி போட்டியிடும் இடங்கள்ல மட்டும் நான் ஆதரவு கொடுக்க மாட்டேன்னு ஒருவேளை சொன்னாலும் சொல்லலாம். தெரியல. அதாவது அவர் அங்க சேர்ந்தாருனாலே அவர் என்ன கிரெடிபிலிட்டி தனக்குன்னு சொல்லி சொல்றாரோ அந்த கிரெடிபிலிட்டி போயிருங்கிறதா உண்மை. அன்புமணி இருக்கிற அதே இடத்துக்கு அவர் போனாலும், ஆனா அவருக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப லிமிட்டட். அதாவது அன்புமணி வந்து சட்டப்பூர்வமாக என்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ அதை சரியா பண்ணியிருக்காரு. அதாவது பொதுக்குழு தான் ஒருத்தரோட தலைவர் வந்து நியமிக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுடைய சட்டம்.
அதான் ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. இது மாதிரி வந்து அதுலலாம் ராமதாஸ் ஐயா வந்து கொஞ்சம் தவறிட்டார். அவருக்கு அட்வைசஸ் வந்து சரியான அட்வைஸ். ராமதாஸ் ஐயா பிரபல இமோஷனலாக தான் போனார். நான் வளர்த்த கட்சி, நான் துவங்கின கட்சி, நான் வளர்த்த கட்சி, நான் பாடுபட்ட மாதிரி வன்னியர்களுக்கு யாரும் பாடுபட்டாங்க, இது எல்லாமே உண்மை. ஆனால் சட்டம்னு சொல்லி வரும்போது சட்டப்படி என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கட்சி வந்து இன்னைக்கு அன்புமணி, டாக்டர் அன்புமணி கையில் தான் இருக்கு. அதான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். ஓகே, வணக்கம்.